ஹே ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் கிளென்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் கிளென்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம ப்யூர் கஸ்தூரி மஞ்சளை எடுத்து ஆட் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஃபேஸ் கிளென்சிங்கை ரொம்ப எஃபெக்டிவாக சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். வீடியோவில் எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் பேஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் பேஸ்க்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் என்னென்னு சொல்லி ஸ்க்ரீனில் கொடுத்துட்டேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீடியோவில் வந்து நான் அதிக குவான்டிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்க போகிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ நான் பண்ணுறது வந்து அதிகமான குவான்டிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் பேஸில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க, கிளிசரின் ஆட் பண்ணிக்கங்க, துருமாச்சி ஜூஸ் வந்து கஸ்தூரி மஞ்சள் ப்யூராக நைட்டே ஊற போட்டு அரைச்சி அதை சாறு எடுத்து அதில் நம்ம வந்து ஃபேஸ் கிளென்சிங் பண்ணுறோம். இது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சூப்பராக க்ளோ கிடைக்கும். ஸோ நம்ம மஞ்சள் போட்டு குளித்தா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் ஃபேஸில் மஞ்சள்லாம் எதுவுமே ஒட்டாது, சூப்பராக இருக்குங்க. ரொம்ப காசு வந்து உங்களுக்கு கம்மியாக ஒரு அதே விதத்தில் அதிகமான குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் கிளென்சிங் தாங்க இது. ஸோ இப்போ நான் வந்து மஞ்சளை வந்து நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதிலிருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணாமல், தண்ணி நம்ம வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நான் ஆயில் பேஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து வாட்டர் பேஸ். ஸோ மஞ்சள் வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நான் வந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ நைட்டே நீங்கள் ஊற போட்டிங்கன்னா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ப்யூர் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் வச்சு பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து நலுங்கு மாவு இருக்குல்ல, அது பண்ணலாம். இல்லை வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, பூலாங்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபேஸ் கிளென்சிங் பண்ணலாம். அது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஆயில் பேஸ்க்கு வந்து நான் வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கோகோனட் ஆயில், சிட்ரிக் ஆசிட், செடில் ஆல்கஹால், வேக்ஸு, எமல்சிஃபைங் வேக்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம தண்ணியும் ஆயிலையும் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே தனித்தனியாக மெஷர்மெண்ட் பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதுக்கான உங்களுக்கு வந்து ஃபார்முலா நான் கொடுத்துட்டேன், எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஜூஸ் எடுத்தாச்சு, வாட்டர் பேஸ் எடுத்துகிட்டேன், ஆயில் பேஸ் எடுத்துகிட்டேன், ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ் வந்து நம்ம வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆயில் பேஸும் வாட்டர் பேஸும் ஒரு 40 டிகிரியில் ஹீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆயில் பேஸையும் வாட்டர் பேஸையும் தனித்தனியாக நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளெண்டிங்லாம் போட்டுட்டு ஒரு 40 டிகிரி வந்து ஹீட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிளென்சிங் பண்ண வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கிளென்சிங் பண்ண நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோவில் உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் கரெக்டாக சேருங்க. ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து கிளென்சிங் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து வாட்ரு தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் எல்லாத்தையும் ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆயில் பேஸில் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் பேஸ் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நான் வாட்டர் பேஸ் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலை. அடுத்து நான் வாட்டர் பேஸ் வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட இதை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு திக்காக உங்களுக்கு வந்து ஒரு க்ரீமியாக வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஆயில் பேஸ் கூட தான் வாட்டர் பேஸை எப்பவுமே ஆட் பண்ணணும். நான் ஆயில் பேஸ் கூட என்னோடய வாட்டர் பேஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பிளெண்டிங் வந்து போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம்.
ஓகே, இவனுடைய இப்போ வந்து நான் பிளெண்டிங் வந்து போட்டுக்கிறேன். எடுத்து வச்சாச்சு. ஓகே, ஓகே, நான் வந்து அதிகமான குவான்டிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 கேஜி தக்கன நான் வந்து பண்ணுறேன். எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கனால நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கிளென்சிங். நல்ல ஒரு க்ரீமியாக, நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். கிளென்சிங்கை பொறுத்தளவுக்கு அதிகம் ஃபோமிங்லாம் வராது. லைட் மைல்டாக ஒரு ஃபோமிங் மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ நான் வந்து இது கூட நான் என்னுடைய ஆலோவேரா ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மஞ்சள் வச்சுருந்த கிண்ணத்தில் ஆலோவேரா ஜூஸ் வச்சுருந்தனால அப்படி இருக்குது. அடுத்து மஞ்சள், நம்மளுடைய மஞ்சள் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் வந்து பிளெண்டிங் கொடுக்குறேன். ஸோ எனக்கு தண்ணி தேவைப்படுது, அதனால் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு எனி டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பெரிய கொஞ்சம் பவுலாகவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தேவையான அளவு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இது 5 கேஜி பண்ணுறதுனால எனக்கு வந்து சட்டி வந்து பத்தலை. ஓகே, நான் இப்போ நல்லா மிக்சிங் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கடைசி அதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, திருமாச்சி மஞ்சளோட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும், ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவைன்னா பெர்ஃப்யூம் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நான் பிளெண்டிங் கொடுத்துட்றேன். ஒரு சூப்பரான க்ரீமியான, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் எந்த கலர், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது நேச்சுரல் கலரு, அவ்வளோ எல்லோயிஷாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிளென்சிங். ஸோ உங்களுடைய கஸ்டமர்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ இது கூட உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான். மஞ்சள், நலுங்கு மாவு சேர்த்துக்கலாம், பூலாங்கிழங்கு சேர்த்துக்கலாம், கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நைட்டே ஊற வச்சு அதை அரைச்சி அதில் நீங்கள் கிளென்சிங் பண்ணலாம். அது நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். கருஞ்சீரகத்தை வந்து கிளென்சிங்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ஸ்க்ரப் மாதிரி வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் கருஞ்சீரகம் வச்சு உங்களுக்கு கிளென்சிங் நான் போட்டுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன், எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன், திருமாச்சி எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து பிளெண்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு எனி டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மெயில் ஐடி நான் கொடுக்குறேன், அந்த மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து கிளென்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இதில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வலிச்சுப்போம். ஓகே, நல்லா நான் கிளென்சிங் வந்து பிளெண்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நல்ல க்ரீமியாக, நல்ல ஒரு சூப்பராக, நல்ல ஒரு அருமையான ஒரு கிளென்சிங் ரெடிங்க. ஸோ கோட் மில்க்கு எல்லாம் வச்சு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு கஸ்தூரி மஞ்சள் வச்சு கிளென்சிங் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ஒரு பிரைட்டாக ஆகும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ உங்களுடைய ஓன் யூஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்கலாம். நான் ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். சரி, ஓகே, எனக்கு நல்லா சூப்பராக க்ரீமியாக ஒரு கிளென்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இன்றைக்கி எனக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீமியான ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு க்ரீமியாக கிளென்சிங் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ அடுத்து வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட் தருங்க இந்த கிளென்சிங். ஸோ நான் அதை கஸ்டமைஸ்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஒரு 5 kgக்கு. ஸோ அவங்க